ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி துவையல் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரிய கட்டு வந்துட்டு ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா அடியில் உள்ள அந்த பெரிய தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை அப்படியே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். பெரிய கட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன். எண்ணெய் சூடானது வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வரமிளகாயை ஒரு 3 வரமிளகாய் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். இது காரம் அதிகமாகவே இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு புளிப்பு சுவை வந்துட்டு அதிகமாக வேணும்னா இன்னுமே நீங்கள் அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பும் காரமும் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து மீடியமாக காரமும் புளிப்பும் இருந்தால் போதும். அதனால் இந்த அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை வந்துட்டு சேர்த்துக்கலாம். நாட்டு மல்லியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இது வந்து நார்மல் மல்லி இலை தான். இது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து இது வதங்கி வர மாதிரி. ரொம்பவும் வந்து வதங்கி வந்துடக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்துட்டு வதங்கி வந்தால் போதும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு மட்டும் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஆர் ஹை ரெண்டுலேயும் வந்து மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி விட்டு வரும். நம்ம அதிகமான மல்லி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து விட்டு இந்த அளவுக்கு வெந்து வரும். கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்காது. இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது. பெரிய கட்டு சேர்த்துருக்கிறதுனால தண்ணியெல்லாம் விட்டு தான் வரும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அரைக்கும் போது இந்த தண்ணியை சேர்த்துவே வந்து அரைச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. ரொம்பவும் வந்து வதக்கிடக்கூடாது. இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் சேஞ்ச் ஆகி வரணும் கலரு. இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதுவே வந்துட்டு போதும். நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஆற விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வதங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம், சேர்க்காமலேயும் இருக்கலாம். எப்படி செஞ்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் குவான்டிட்டி ரொம்பவே அதிகமாக செய்கிறதுனால பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கல்லுப்பு இல்லை, அதனால் வந்து தூளுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கல்லுப்பு ஆர் இந்துப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெறும் வந்து மல்லி இலை மட்டும் நம்ம சேர்க்கல, தண்டோடு நான் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் அரைகிறதுக்கு லேட்டாக தான் ஆகும். அதனால் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்குறத வந்து வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் தேங்காயும் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இட்லி, தோசை, மற்ற டிஃபன் ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா ரைஸ் கூட நம்ம அப்படியே பிரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் போட்டு செஞ்சுக்கலாம், போடாமலேயும் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து. நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் வந்து செஞ்சுருக்கேன். பட் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நான். அவ்வளோதான் கைஸ், ரெசிபி வந்து முடிஞ்சிச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோட மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.